பிரதோஷ வழிபாடு அது செய்யறதுனால நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும்? அலகால விஷம் சாப்பிட்டது இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த நாட்களில் நம்ம செய்யக்கூடிய பூஜைகளினுடைய பிரதிபலன் நமக்கு என்ன கிடைக்கும்? ராகு காலத்தில் பூஜை பண்ணால் என்ன கிடைக்கும்? யமகண்டத்தில் பூஜை பண்ணால் என்ன கிடைக்கும்? ஓரைகளில் பூஜை பண்ணால் என்ன கிடைக்கும்னு ஒரு வழிமுறைகள் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி தான் இந்த பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறது ஒரு சின்ன ரகசியம் இருக்குது. நிறைய பேர் குலதெய்வம் யாருன்னு தெரியாது. குலதெய்வ வழிபாடுங்கிறது தெரியாது. சார் எங்கள் மாமியாருக்கே தெரில சார், அந்த அம்மா ஒன்றும் சொல்லலை, நானே இஷ்ட தெய்வமான வெங்கடேச பெருமாள் தான் நான் எடுத்துக்கிட்டேன், நீயே அதை கும்பிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த பிரதோஷ வழிபாடு செய்கிறதுங்கிறது குலதெய்வ வழிபாட்டை செஞ்சு அந்த மகா புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பித்திருக்களுக்கு நிறைய பேர் தர்ப்பணம் செய்யாமல் இருக்கீங்க இல்லையா, அவங்கெல்லாம் கூட இந்த பிரதோஷ வழிபாடில் போய் சில குறிப்பிட்ட பொருட்களை தானம் செய்கிறதும், அதே மாதிரி அபிஷேகங்களுக்கு உண்டான பொருட்களை வாங்கி கொடுக்கறதும் பித்திருக்கள் திருப்தி அடைவார்கள். கணவன் மனைவி உறவு, குழந்தைகள் பாக்கியம், அதே மாதிரி தேவையில்லாத வீட்டில் எப்போ பார்த்தாலும் பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை, பணம் தங்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க, உறவுகளால் பிரச்சனைகள், சில பேருக்கு கண் திருஷ்டிகளால் பிரச்சனைகள், அதே மாதிரி சொல்ல முடியாத ஒரு மனக்குழப்பம். பிள்ளைங்கள்லாம் ஒரு ஒரு ஊரில் இருக்காங்க சார். இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவன் அமெரிக்காவில் இருக்கான், அவன் லண்டனில் இருக்கான், இவன் சிங்கப்பூரில் இருக்கான், நான் இங்கே இருக்கேன், தனியாக இருக்கேன் சார், எல்லாம் இருக்குது, நிம்மதி இருக்குது அப்படின்னு பார்த்தா நிம்மதி மட்டும் இல்லை. பணம் இருக்குது, பட்டம் இருக்குது, பதவி இருக்குது, நிம்மதி மட்டும் இல்லை. இதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த பிரதோஷ வழிபாடு சோமசூக்த பிரதட்சணம் அப்படின்னு ஒரு முறை இருக்குது. சோமசூக்த பிரதட்சணம்னா நீங்கள் ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நந்தி கிட்ட இருந்து ஆரம்பித்து சுவாமியை பின்பக்கமாக சுற்றி திருப்பியும் நந்தியோடு நின்றுட்டு திருப்பியும் பின்பக்கமாகவே போகிறது. நந்தியை கடக்கக்கூடாது. நந்தியை கடக்காமையே அந்த சோமசூக்த பிரதட்சணம். அது எப்படி அந்த மத்து கடையிறாங்களோ அந்த மத்து கடைஞ்சா மாதிரியே நீங்கள் அந்த பிரதட்சிணம் பண்ணணும். அந்த உங்கள் குறிக்கோள் என்னவோ அந்த குறிக்கோளை மனத்தில் சங்கல்பம் பண்ணிக்கிட்டு அது நிறைவேறணும் அப்படின்னு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு 11 பிரதோஷத்தில் உங்களுக்கு பதில் கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நிறைய பேருக்கு நான் சொல்கிறது எதற்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா, நீங்கள் ஏதோ பிஸியாக இருப்பீங்க, என் சேனலில் போய் பார்க்குறதுங்கிறது முடியாது. இதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நேராக இந்த ஐடியில்